அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்னைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருளிய வாய் திறந்து பேசாமல் மௌனமாக இருந்தாலும் கேட்டது கிடைக்கும் என்ற தலைப்பை பார்க்க இருக்கிறோம். ஒரு தாயிடம் பிள்ளை அழுதால் அந்த குழந்தை என்ன சொல்லுகிறது என்று வார்த்தை இல்லாமலேயே தாய் புரிந்து கொள்கிறாள். தாய் புரிந்து கொள்கிறாள். பிள்ளைக்கு பசி என்றாலும் துக்கம் என்றாலும் அன்பு என்றாலும் தாய் மனதின் உள்ளம் புரிந்து கொள்கிறது. அதே போல நாம் கடவுளிடம் வேண்டுகோள் வைக்கும் பொழுது வாய் திறந்து சத்தமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய இதயத்தின் குரல், நம்முடைய கண்ணீரின் மொழி, நம்முடைய மௌனத்தின் ஆழம் இவைதான் இறைவனுக்கு நேரடியாக சென்று சேர்கிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருளினார், கடவுள் வார்த்தையை பார்க்கவில்லை, உள்ளத்தின் உண்மையை பார்க்கிறார். வாய் திறந்து பேசாமல் மௌனமாக இருந்தாலும் கேட்டது கிடைக்கும். மனித வாழ்க்கையில் பல சமயங்களில் நம்மால் வார்த்தையில் சொல்ல முடியாத கவலைகளும் வேதனைகளும் வேண்டுதல்களும் இருக்கும். அப்போது உள்ளத்திலிருந்து எழும் சத்தமே இறைவனின் காதில் விழுகிறது. அந்த சத்தம்தான் நம்முடைய உண்மையான பிரார்த்தனை. இந்த மௌன பிரார்த்தனையின் சக்தியை புரிந்து கொள்வதற்காகவே இன்று நாம் ராமகிருஷ்ணர் அருளிய போதனைகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். வார்த்தைகள் இல்லாமல், சப்தம் இல்லாமல் நம்முடைய மனதின் அமைதியிலேயே எவ்வளவு வலிமையான பிரார்த்தனை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருளிய முதல் போதனை மௌனம். ஆன்மாவின் உண்மையான மொழி. கடவுள் வார்த்தைகளை கேட்பதில்லை, இதயத்தின் ஆழ்ந்த உணர்வுகளை மட்டுமே உணர்கிறான். இரண்டாவது, உள்ளத்தினுடைய குரல். பிள்ளை அழுதால் தாய்க்கு வார்த்தை தேவையில்லை. அதே போல கடவுளும் நம் மௌனமான வேண்டுதலை உணர்கிறார். மூணாவது, சுத்தமான பக்தி. வாயால் பேசும்போது மனம் சிதறலாம், மௌனத்தில் மனம் முழுவதும் இறைவனின் நிலை கொள்கிறது. நாலாவது விஷயம், மன ஆற்றல் அதிகரிப்பு. மௌனத்தில் பிரார்த்தனை செய்வதனால் சித்த சக்தி வளர்ச்சி அடைகிறது. ஐந்தாவது, வார்த்தையற்ற அலை. எண்ணங்களும் உணர்வுகளும் பிரபஞ்சத்தில் அதிர்வுகளாக சென்று கடவுளின் கருணையை ஈர்க்கிறது. இந்த எண்ணத்தினுடைய வலுவும் உணர்ச்சியினுடைய ஆழமும் தான் பிரபஞ்சத்தின் அதிர்வுகளை சென்று சேர்கிறது. ஆறாவது, எளிமையான பிரார்த்தனை. பிரார்த்தனைக்கு நீண்ட பிரார்த்தனை என்பது எதுவும் தேவையில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதற்கு ஒரு கதை கூறுகிறார். 2 நபர்கள் கடலுக்கு அப்பால் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் கடலுக்கு மறுபுறம் இருக்கக்கூடிய ஒரு குருவை சந்தித்து தியானம் செய்வது எப்படி, நாம் இறையருளை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகுல பிரயாணம் பண்ணுறாங்க. பிரயாணம் பண்ணி இந்த கரைக்கு வந்து அந்த குருவை சந்தித்து ஒரு நாள் முழுதும் அவருடன் தங்கியிருந்து தியானம் செய்வது எப்படி, இறைவனுடைய அருளை பெறுவது எப்படி என்று நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்திற்கு அந்த படகில் திரும்பவும் புறப்படுகிறார்கள். அந்த குரு கரை வரைக்கும் வந்து அவர்களுக்கு வழி அனுப்பிவிட்டு கரையில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பிரயாணம் செய்த 2 நபர்கள் ஒரு காத தூரம், 1 மைல் தூரம் போயிருப்பார்கள். அதற்குள் ஒருவருக்கு ஒரு சந்தேகம், இன்னும் ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது, குருவிடம் அது கேட்காமல் விட்டுவிட்டேன். இந்த பிரார்த்தனையை பற்றி சந்தேகம் இருப்பதனால் நான் வந்து போய் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்கிட்ட சொல்கிறாரு. படகை திருப்புனா நிறைய நேரம் ஆகும் படகுல போகிறதுக்கு, அதனால் நான் கடலுக்கு மேலே நடந்து போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு மேலே தண்ணியிலே மிக வேகமாக ஓடி வராரு. ஓடி வந்து அந்த குருக்கிட்ட வந்து மண்டிட்டு, குருவே எனக்கு இன்னும் இருக்கக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்றாரு. குரு ஆச்சரியத்தில் வாளை பிறந்து நின்றுருக்கிறாரு. என்ன காரணம்னா, இந்த 2 நபரில் ஒரு நபர் கடலில் வந்து கடலுக்கு மேலே சாதாரணமாக தண்ணியிலேயே நடந்து வந்ததை பார்த்துருக்கிறாரு. இவ்வளோ பெரிய யோக நிலையில் இருக்கிறவங்க நம்ம வந்து உபதேசம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி, உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது, நீங்கள் போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இந்த மாதிரி பரமஹம்சர் ராமகிருஷ்ணர் வந்து இந்த கதையை சொல்கிறாரு. இதுலேருந்து தெரிகிறது என்ன அப்படின்னு சொன்னால், எளிமையான பிரார்த்தனையே நிறைய விஷயங்களை கொண்டு வரும். ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய ஆச்சாரங்கள், நிறைய இறைவனிடம் பேசுவதற்கோ இறைவனை அடைவதற்கோ நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கணும்
அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரிய சொற்கள் தேவையில்லை. உள்ளத்தில் எழும் தூய அம்மா அல்லது ராமா என்ற குரலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணர் சொல்றாரு. 7வது விஷயமா அழுகையும் போதும் அப்படின்றாரு. ராமகிருஷ்ணர் சொன்னது போல கண்ணீர் தான் மிக வலிமையான மௌன பிரார்த்தனை அப்படின்றாரு. மனம் உருகி கண்ணீர் மல்க நீங்க கேட்கக்கூடிய எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. ஏன்னா இதே தான் இளங்கோவடிகளும் சொல்றாரு. ஆற்றாத அழுத கண்ணீர் ஒன்றே செல்வத்தை தேய்க்கும்படை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஒருத்தன் மனசு நொந்து அழுவான், ஆனால் அவனுக்கு துரோகம் செய்த நபருடைய செல்வம் தானாகவே கறந்து விடும் அப்படின்றாரு. ஆற்றாத அழுத கண்ணீர் ஒன்றே செல்வத்தை தேய்க்கும்படை அப்படின்றாரு. அதனால மற்றவங்களுடைய சாபத்துக்கு உள்ள போகக்கூடாது அப்படின்ட்டு தான் இதனுடைய விசேஷம். அது இல்லாம அழுகையின் போது இறைவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள திரையானது விளக்கப்படுகிறது, நேரடியான தொடர்பு ஏற்படுகிறது அப்படின்றாரு. 8வது விஷயமா கடவுளின் நெருக்கம். மௌனமாக வேண்டும் வேண்டுதலுக்கு நம்ம இறைவனுக்கு இன்னும் நெருக்கமாகி கொண்டு போய் செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 9வது விஷயம் அகந்தை குறைவா இருக்கணும் அப்படின்றாரு. வார்த்தை இல்லாத பிரார்த்தனை அகந்தையை அழித்து இயல்பாக பணிவை உண்டாக்கும் அப்படின்றாங்க. நாம பேசும் பொழுது நமக்கே அறியாமல நான் அப்படின்ற தன்மை அதுக்குள்ள வந்துடுச்சுன்னா அங்க பக்தி வேலை செய்யாது. எவ்வளோ பெரிய சக்திமானாக இருந்தாலும் பக்திக்கு முன்னாடி எல்லா சக்தியும் இல்லாம போயிடும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். எனவே அகந்தைகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நான் என்ற தன்மை நிச்சயமா இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. பகவத்கீதையில கூட இதை பத்தி நான் என்ன தன்பதின்றி எவ்வகை பொருளும் விட்டான் தான் என சரிகிறான் பார் அவனையே அடையும் சாந்தி ஈனமது அடையார் இத்தை அடைந்தவர் இறக்கும் முன்பே தேனி மீது அடைவார் என்ன எய்துவர் பிறவி எய்தார் அப்படின்னு சொல்றாங்க. 10வதா உண்மை வெளிப்பாடு. நம்முடைய உண்மையான தேவைகளை வெளியில் காட்டாமல் உள்ளத்தில் வெளிப்படுத்தினால் அது தூய்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரமஹம்சர் சொல்றாரு. 11வதாக மன அமைதி. மௌன பிரார்த்தனை மனதை அமைதியாக்கி கடவுளின் அருளை அனுபவிக்க செய்கிறது அப்படின்னு சொல்றாரு. 12வதாக தன்னம்பிக்கை வளர்ச்சி. உள்ளத்திலேயே கேட்டு பலனை பெறுவதனால் நம்பிக்கை பல மடங்காக பெருகுகிறது அப்படின்னு சொல்றாரு. 13வதாக இடமில்லாத வழிபாடு. எங்கிருந்தாலும் எப்போதும் வாயில்லாமல் உள்ளத்தில் பிரார்த்தனை செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த பிரார்த்தனையில் நடக்கிறது அப்படின்றாரு. 14வதாக இறைவனின் சர்வாஞ்ய தன்மை. கடவுளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அவர் ஏற்கனவே நம்முடைய இதயத்தை அறிந்தவராக இருக்கிறார். எனவே மௌனமொழி என்பது ஒரு பெரிய மகா இறைவனை சேர்ந்து அவனிடம் பேசக்கூடிய ஒரு சுத்த மொழியாகவே இருக்கிறது. 15வதா சித்த சுத்தி. மௌனத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது மனம் சுத்திகரிப்பாகிறது, ஆசையும் தூய்மையாகிறது, பேராசை நிராகரிப்புப்படுகிறது. 11வதாக அறிவு கட்டுப்பாடு. பேசாமல் இருக்கும் பொழுது நம் ஆற்றலானது சேமிக்கப்படுகிறது. அது தெய்வீக சக்தியை இன்னும் பெரிதாக மாற்றுகிறது. 17வதாக நேரடி இணைப்பு. வார்த்தைகளிடையே இடையூறு இல்லை. உள்ளத்திலிருந்து கடவுளுக்கு நேரடி தொடர்பு ஏற்படுவதனால் இந்த இடத்தில் தடைகள் இல்லாமல் நேரடியாகவே இணைப்பு ஏற்படுகிறது. 18வது அன்பின் சான்று. வார்த்தை இல்லாத பிரார்த்தனை என்பது அன்பும் உணர்ச்சிகளும் நிரம்பிய ஒரு அடையாளம் என ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகிறார். மேலும் 19வதா கடவுள் மனதிலும் கண்ணீரையும் கேட்கிறார், அதுதான் உண்மையான ஜெபம் என்றும் அவர் சொல்லுகிறார். 20வதாக பலன் உறுதி அப்படின்னு சொல்றாரு. வாயால் சொல்லாமல் இருந்தாலும் முழு நம்பிக்கையுடன் கேட்டால் அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய 20 உரைகள் மூலம் நமக்கு போதிக்கின்றார். இதிலிருந்து எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், சத்தமாக சொல்ல முடியாத வேளையிலும் வார்த்தைகள் போதாத நிலையிலும் நம் உள்ளத்தின் உண்மையாக கேட்டால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். ஆகையால் நாம் கடவுளிடம் எதை வேண்டினாலும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் மௌனமாக கேட்டாலே போதும், அருள் நிச்சயமாக கிடைக்கும் என கூறி இந்த உரையை முடிக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.